அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். அடுத்த பயிற்சி எப்படி என்னென்னலாம் செய்யலாம்? காலை எழுந்தவுடன் செய்யக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்த்தா, காலையில் எழுந்தவுடன் பல் துளக்கி கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஒரு அரை டம்ளர் போதுங்க, குடிச்சு முடிச்சுட்டு எக்ஸசைஸை தொடரலாம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். காலை நல்லா நீட்டி இப்படி கொஞ்சம் கேப் வர்ற மாதிரி வச்சுக்கணுங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி ஒரு 20 கவுண்டிங் செய்யும்போது பேக் பெயின், அதாவது தண்டுவட பிரச்சனை, பேக் பெயின் எல்லாம் சூப்பராக மெதுவாக படிப்படியாக குணமாகுங்க. ஒரே நாளைக்கு செஞ்சுட்டு எனக்கு வலி போகல அப்படிங்கிறது கிடையாதுங்க. டெய்லியுமே ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ இந்த எக்ஸசைஸை செய்யும்போது நம்மளு இந்த இடுப்பு வலி, எனக்கு 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க. 2 சிசேரியன், ஒரு பிரசவம் நிறுத்துறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நான் ஹார்டாக உழைக்கிறதுனால எனக்கு தண்டுவட பிரச்சனையும் இல்லை, இடுப்பு பேக் பெயின் பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னு கேட்டால் என்னோட ரகசியமே தொடர்ந்து இந்த எக்ஸசைஸ்களை செய்யும்போது முதுகு வலியோ இடுப்பு வலியோ எந்த வலி இல்லைங்க. ரெகுலராக நம்ம செய்யணும். 4 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னால 5 மணிக்கு பெண்கள் எந்திரிக்கணுங்க. முக்கியமாக பெண்களுக்கு தான் இது பொருந்தும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி ஒரு 20 கவுண்டிங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இப்படி கையை வச்சுக்குங்க. காலை கொஞ்சம் நல்லா விரித்து வச்சுக்கணும். பார்த்துக்குங்க, காலை விரித்து வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அது மாதிரி ஒரு 20 கவுண்டிங் செய்யும்போது இந்த தொடையோட தசை இருக்கு பாருங்க, பாருங்க. செஞ்சு முடிச்சுட்டு இப்படி ஒரு 10 வாட்டி இப்படி தட்டி கொடுக்கணுங்க. ஏன்னா மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகுங்க. நம் உடலில் 72,000 நாடி நரம்புகள் இருக்குங்க. தசைகளும் இரத்த மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம் இதெல்லாம் சீராக இயங்குவதற்கு காலை எழுந்தவுடன் எக்ஸசைஸ் பண்ணி நீங்களும் பயன்பெறலாம். வணக்கம் மக்களே, நன்றி.